இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் உங்களுக்கு வீடியோ போடல. இது ஏன்னா வீடியோ எடுத்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. ஆக்சுவலாக 1 மந்த் முன்னாடியே எடுத்தாச்சு. அது போடுறதுக்கான நேரமும் கிடைக்கல. இப்போ தான் வந்து கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆகிட்டு என்னோடய ஷெட்யூலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன். பேக் டு மை ஷெட்யூல். இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு தான் நான் போய் தோட்டத்துக்கு போனதும் ஒரு லாங் லீவ் எடுக்க போகிறோம். தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்தாலும் பொண்ணு என்னுடைய சுண்டக்காய் செடியெலாம் அசைஞ்சு வா வா நான் நிறைய சுண்டக்காய் வச்சுருக்கேன்னு கூப்பிட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அக்காவை கூப்பிட்டு லக்ஷ்மி அக்கா இந்த சுண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் பறித்து கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சுண்டைக்காயை பறிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அப்படியே அவங்க பறிச்சிட்ருக்கக்குள்ளே வேறு ஒரு ஃபோன் வந்துச்சு. அக்கா எனக்கும் கொஞ்சம் சுண்டைக்காய் வேணும்னு கேட்டாங்க. அவங்களுக்கும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ தோட்டத்தை அப்படியே சும்மா அப்படியே நின்ன இடத்துல இருந்தே நான் ஒரு சுற்றி பார்க்குறேன். லக்ஷ்மி அக்கா வந்து அந்த ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வரேன்னு போனாங்க. குட்டை பருமன் வெண்டை விதை இருந்தது, அந்த விதையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் நாங்கள். ஏன்னா அது அடுத்த சீசனுக்கு நாங்கள் போடணும் இல்லையா. அது செம்மையாக இருக்குங்க காய், டேஸ்ட்டாக. குட்டை பருமன் குட்டையாக தான் இருக்குது, ஆனால் 4 காய் போட்டாலே குழம்புக்கு போதுமானதாக இருக்குதுங்க அது. ஏன்னா நான் குட்டை பருமன் வெண்டை இல்லையா, குண்டாக இருக்கிறதுனால நல்லா நிறைய காய் பிடிக்குதுங்க அது. இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அக்கா வந்து அந்த பக்கம் சாத்துக்குடி இருக்குது அப்படின்னாங்க. ஓகே, சாத்துக்குடி ஏன் அங்கே விட்டு வைக்கிறீங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுங்கண்ணே. பந்தல் காய்கறியில் போய் பார்த்தாக்கா அங்கே குட்டை பொடலங்காய், சொரக்காய் எல்லாம் இருந்தது. அதை பறிக்கட்டுமான்னு கேட்டாங்க. அதையும் பறிச்சிடுங்கண்ணே. பந்தலுக்கு கீழே நாங்கள் சும்மா இருக்க முடியுமா, அங்கேயும் நாங்கள் வந்து பூசணிக்காய் போட்டு வச்சுருந்தோம். அந்த பூசணிக்காயும் அக்கா பறிக்கிறாங்க. இப்போ இந்த பூசணிக்காய் பறித்து எடுத்துக்கிட்டு மீதம் இருக்க இந்த இன்னொரு குட்டை பொடலங்காய் இருக்குது, நாங்கள் அதையும் பறிச்சுக்கிட்டோம். நாங்கள் பறித்து எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து விதைக்கு விட்ருந்தேன் நம்ம சுரக்காய் தாங்க அது. அது வந்து இந்த குட்டையாக இருக்கும், 3/4 கிலோ தான் வரும். இது வந்து சிட்டு குட்டி காய் அது. இது வந்து நெய் மிளகாய் இருக்குன்னாங்க. சரி நெய் மிளகாய் எடுத்துக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நெய் மிளகாய் எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு மிளகா போட்டாலே அவ்வளோ காரமாக இருக்கும், நெய் வாசனை வரும். பட் இது வந்து நெய்யை வந்து ஈக்குவல் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பக்கம் தக்காளி இருந்துச்சு போல் இருக்குது, அதையும் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. லெமனு, பரங்கிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் நீட்டு புடலங்காய், தேங்காய், அதுக்கப்புறம் இன்னொரு தார் வாழைக்காயும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊர் மஞ்சளுங்க. மஞ்சள், அதுக்கப்புறம் கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கருப்பு மஞ்சள், பச்சை கலர் மஞ்சள், இது எல்லாத்தையும் ஆர்டர்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து விதை மஞ்சள் பிரித்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.